Adam died and sin and Satan and his work started controlling man. Jesus died and sin and Satan and his works lost their power to control man. ஆதாம் மரித்தார், பாவமும் மரணமும் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து மரித்தார், பாவமும் மரணமும் தன்னுடைய வல்லமை இழந்தது. When did Adam die? எப்பொழுது ஆதாம் மரித்தார்? When he ate the fruit of the tree. அவன் அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததான வேளையிலே The moment you eat, you will die. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்றார். Same time. அதே வேளையில் See, when man died, Satan became powerful, brother. மனிதன் மரித்தவுடன் சாத்தான் வல்லமை பெற்றுக்கொண்டான். But when Jesus died, Satan lost his power. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் சாத்தான் தன்னுடைய வல்லமை இழந்து போனான். Because Adam's death takes away life, Jesus' death restores life. ஆதாமுடைய மரணமானது ஜீவனை எடுத்துவிடும், இயேசு கிறிஸ்துவின் மரணமானது நமக்கு ஜீவனை திரும்ப தருகிறது. That's why when life was taken away, Satan and death began to operate. ஆகவேதான் ஜீவன் எடுக்கப்பட்ட பிறகு சாத்தானும் மரணமும் செயல்பட ஆரம்பித்தது. Death began to reign. மரணம் ஆண்டு கொண்டது. That is why this cross you should not take lightly. ஆகவே இயேசுவின் சிலுவையின் சம்பவத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். Never take lightly, because Jesus had to die for destroying him that had the power of death, who is the devil, and deliver his children who are all the lifetime subject to bondage. How did this happen? எப்படி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினால் அழித்து, தன்னுடைய மரணத்தினால் அழித்து, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை பண்ணினார். இது எப்படி நடந்தது? Now we have to understand, Jesus Christ had to enter Hades. இயேசு கிறிஸ்து இந்த பாதாளத்துக்குள்ளாக நுழைய வேண்டும். Because anybody who died automatically went to Hades. ஏனெனில் மரிக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக பாதாளத்துக்குள்ளாக போவார்கள். Before the cross, சிலுவைக்கு முன்பு Hades was down. பாதாளம் என்பது கீழே இருந்தது. And Hades was the place of the dead. இந்த பாதாளம் என்பது மரித்தவர்கள் இருக்கக்கூடிய இடமாம். Anybody who can legally enter should be dead, and then only they can enter. உள்ளே அந்த பாதாளத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் நுழைய வேண்டுமானால் அந்த மனிதன் மரிக்க வேண்டும், மரித்திருக்க வேண்டும். You understand? மரித்தால் தான் உள்ளே போக முடியும். Otherwise they can't enter. இல்லாவிட்டால் உள்ளே போக முடியாது. When Abraham died, he entered. ஆபிரகாம் மரித்தபோது உள்ளே நுழைந்தார். Isaac died, he entered. ஈசாக்கு மரித்தார், உள்ளே நுழைந்தார். And Jesus has to die. இப்போ இயேசு மரிக்க வேண்டும். Now go to Acts 2 verse 22. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 22வது வசனம். How did this happen? இது எப்படி நடந்தது? Ye men of Israel, hear these words. Jesus of Nazareth, a man approved of God among you by miracles and wonders and signs, which God did by him in the midst of you, as you yourselves also know, him being delivered by the determinate counsel and foreknowledge of God, you have taken and by wicked hands have crucified and slain. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 22 23 வசனங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். Now the Bible is using a term. It says the determinate counsel and foreknowledge of God. வசனம் என்ன சொல்கிறது என்றால் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும். So what is the cross? சிலுவை என்பது என்ன? It is the determinate counsel and foreknowledge of God. தேவன் நிர்ணயித்திருந்ததான ஆலோசனை, தேவனுடைய முன்னறிவு. All their hearts were in the hands of God. இவர்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. What were they doing? அவர்கள் என்ன They செய்தார்கள்? were implementing not their desire, not their will, but the predetermined counsel and foreknowledge of God. அவர்கள் தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றவில்லை, தங்களுடைய தீர்மானமும் அல்ல, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையையும் அவருடைய முன்னறிவையும் நிறைவேற்றினார்கள். Actually the high priest and the council and the Romans, all of them were thinking, oh, we have succeeded in our plan in putting this man to death. But actually it was not their plan. It was somebody else's plan, and they were just servants who were implementing. பிரதான ஆசாரியனும் அவரோடு கூட இருந்ததான மற்ற ஆசாரியர்களும் அவர்களை சங்க தலைவர்கள் எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள்? அவ்வளவுதான், நாம் தான் ஜெயித்து விட்டோம், நம்முடைய திட்டத்தின்படி சகல காரியத்தையும் செய்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். The enemies of Jesus, this is their plan. எல்லா இயேசுவுக்கு எதிராளிகளாக இருந்ததான யாவரும் இப்படியாக திட்டமிட்டார்கள். This man is doing many miracles. What to do? இவர் பல அற்புதங்களை செய்கிறாரே, நம்ம என்ன செய்வது? This man is not a talker.
இவர் பேசுகிறவர் அல்ல, He's doing something beyond talking. பேச்சுக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை At செய்து least if he's காட்டுகிறார். a talker, we can allow him. இப்படி பேசிட்டு இருந்தா அவர் அப்படியே விட்டுறலாம் நம்ம. But he's doing something very, very dangerous. ஆனா ஆபத்தான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Many miracles. அநேக அற்புதங்களை செய்கிறார். Well, look at this. For one man, for all the people, one man should die. எல்லா ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் மரிப்பது நல்லது. Caiaphas, the high priest, காய்பா is giving the suggestion. Everybody says, yes, very good. பிரதான ஆசாரியனாகிய காய்பா தான் இந்த ஆலோசனையை சொன்னார். மற்றவர்கள் யாவரும் ஆமோதித்தார்கள். Verse 53, from that day forth they took counsel together. 53வது வசனம், அந்நாள் முதல் அவர்கள் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். None of the human beings knew what they were doing. அந்த மனிதர்களுக்கு தெரியாது, தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே செய்து கொண்டிருந்தார்கள். And Satan also was doing that. He was also implementing the predetermined counsel and foreknowledge of God. தேவனுடைய முன் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானத்தையும் அவருடைய முன்னறிவையும் சாத்தானே நிறைவேற்றினான். கூட சேர்ந்து அவனும் சேர்ந்தான் one accord. அவனும் சேர்ந்துட்டான் ஒரு மனதோடு. Nobody knows, brothers. Look at this. Luke 22 verse 3 and 4. லூக்கா 22:3-4. Then entered Satan into Judas, surnamed Iscariot, being of the number of the 12, and he went his way and communed with the chief priests and captains, how he might betray him unto them. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும்படி வகையை குறித்து ஆலோசனை பண்ணினான். Now look at this. Then entered Satan into Judas. அப்பொழுது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். What is this? இது என்ன இது? Can Satan enter a human being? ஒரு மனுஷனுக்குள்ளே சாத்தான் போக முடியுமா, உள்ளே நுழைய முடியுமா? Then, அப்பொழுது அந்த நேரத்தில் then அப்பொழுது entered Satan. சாத்தான் உள்ளே நுழைந்து. Did you notice that? கவனிப்போம். Brother, these are all very important. இவையெல்லாம் மிக முக்கியமான காரியங்களாம். Who is Judas? யூதாஸ் என்பவன் One யார்? of the 12. இந்த 12 சீஷர்களிலே ஒருவன். Directly chosen by Jesus. இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக தெரிந்து One கொள்ளப்பட்ட of the 12. 12 பேரில் ஒருவர். Then அப்பொழுது he enters Judas. யூதாசுக்குள் அவன் நுழைந்து. You got it? Satan entered and he went his way and communed. அவனுக்குள் சாத்தான் புகுந்தான், இவன் போய் ஆலோசனை செய்தான். Do you think Satan had a very important role? இதிலே சாத்தானுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கிறது பாருங்கள். Big group. பெரிய கூட்டம் சேர்ந்து விட்டார்கள். Big group. பெரிய கூட்டமாக கூடி What were விட்டார்கள். they doing? என்ன செய்தார்கள்? Not implementing their plan. தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதல்ல. They were implementing the Father's plan. பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். God was waiting for Jesus to be put on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் அறையப்பட வேண்டும், அதற்காக பிதா எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். And God did not do it directly, use men to fulfill his plan. பிதாவாகிய தேவன் அதை நேரடியாக செய்யவில்லை, அதை மனிதர்களை கொண்டு செய்தார். You got it? That's how the system is, brother. In this world, God needs men to implement what men alone can do. தேவனுக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் தேவை. எதற்கென்றால் மனிதர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய காரியத்தை செய்வதற்கு. So who should put Jesus on the cross? ஆகவே யார் சிலுவையிலே இயேசுவை அறைய வேண்டும்? God won't do it. தேவன் செய்ய மாட்டார். Zoom, come on, Jesus, I'll put you on the cross. He won't do it, brother. அப்படியாக ஆண்டவர் செய்யவில்லை. இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் சிலுவையிலே நான் அறையிறேன் அப்படி. Whatever man can do, you should do. மனிதன் என்னெல்லாம் செய்யணுமோ அதை மனிதர்கள் தான் செய்ய வேண்டும். And he will be working behind the scenes. அவர் மறைமுகமாக தேவன் செயல்படுவார். Man only has to make Jesus carry the cross. Man only has to put Jesus on the cross. Man only has to crucify Jesus on the cross. மனிதன் தான் சிலுவையிலே இயேசுவை அடித்தது, ஆணி அடித்தது, இழுத்து கொண்டு வந்தது, அவரை சிலுவையில் அறைய வைத்தது எல்லாம் மனுஷனுடைய செயல்தான். So what happened on the cross? சிலுவையிலே நடந்தது என்ன? After man did what he can do, then God began to do what he alone can do. மனிதன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்த பிறகு தேவன் மாத்திரம், அவர் மாத்திரம் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்தார். What did he do? அவர் என்ன செய்தார்? He put all the sin of man on Jesus. He made Jesus a curse. முழுவதுமாக மனுஷ குலத்தினுடைய சகல பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விட்டார், சாபத்தையும் வைத்து விட்டார். Jesus became a curse. Jesus became sin. இயேசு கிறிஸ்து பாவமானார், இயேசு கிறிஸ்து சாபமானார். So look at this. Man is doing his part, God is doing his part. மனிதன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் மனிதன் செய்தான், தேவனோ தான் செய்ய வேண்டியதை செய்தார். Learn a lesson. இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. Whatever you can do, do. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. Whatever God can do, he will do. தேவன் என்னெல்லாம் செய்யணுமோ அதை அவர் செய்வார். Today our people will not do what they can do. God, I will not do anything. I will only pray. God, you have to do. Brother, this cannot happen, brother. நான் இன்னைக்கு நம்ம Even crucifixion cannot happen.
நீங்க என்ன மனுஷங்க நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் ஒன்லி ஜெபம் தான் பண்ணுவேன் ஆண்டவரே, மீதி எல்லாம் நீங்களே செய்யுங்க. அது நடக்காது. சிலுவையின் I சம்பவம் will கூட sit in my house and I'll pray. நான் வீட்டிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி And you will கொண்டிருப்பேன். multiply the food, Lord. நீர் என்னுடைய ஆகாரத்தை பெருக You will செய்வீர் give me a good salary, Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல சம்பளத்தை தருவீர் ஆண்டவரே. No, no, no. அப்படி அல்ல. Brother, man has to do what he alone can do, and then God will begin to do what he alone can do. மனிதன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்ய வேண்டும், அப்பொழுது தேவன் தான் மாத்திரம் செய்யக்கூடியதை அவர் செய்வார். Amazing God, no? எவ்வளவு அருமையான தேவன். See, no man can put sin on Jesus எந்த மனிதனாலும் பாவத்தை கொண்டு இயேசுவின் மேல் வைக்க முடியாது. because he is a sinner. ஏனெனில் இப்பொழுது இயேசு All of them பாவம் are sin. எல்லாரும் மனுஷர்கள் யாவரும் பாவிகளாக 2 இருக்கிறார்கள். Corinthians 5 verse 21. He who knew no sin was made sin. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம், பாவம் அறியாத அவரை நமக்காக See, பாவமாக்கினார். God made Jesus sin. இயேசு கிறிஸ்துவை பாவமாக மாற்றினார். God smote him. தேவன் அவரை அடித்தார். Man of sorrow, smitten of God. தேவனால் அடிபட்டு Put துக்கம். that Isaiah 53:4. Smitten of God and afflicted. ஏசாயா 53:4 தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு Actually, சிறுமைப்பட்டவர். who smote him? அவரை அடித்தது யார்? Everybody is crying when they see this crucifixion. Oh, the Roman soldiers are so painful. எல்லாரும் பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறாங்க? All emotional babies. All crying is coming. Just like when the people go to some movie, everybody is crying. Like that they are crying. Who actually smote him? உண்மையாக இயேசு கிறிஸ்துவை அடித்தது யார்? Smitten of God. பாவமற்ற அவரை அடித்தது யார்? Did you notice that? Everything God was doing behind the scenes, brother. சகலமும் தேவன் பின்பதாக இருந்து மறைமுகமாக செய்து கொண்டிருந்தார். Actually, cross means God is doing everything behind the scenes. சிலுவை என்று சொல்லும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் மறைமுகமாக செய்தார். That is the meaning of cross. அதுதான் சிலுவையின் Next அர்த்தம். time you think about cross, you think about God doing something behind the scenes, and I'm telling you, your faith level will boost up very, very high. நாளைக்கு சிலுவையை நினைச்சீங்கன்னாவே என்ன நினைக்கணும்? பின்னால் இருந்து மறைமுகமாக கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்பதை மறந்துடாதீங்க, சோத்திரம் பண்ணிட்டே இருப்பீங்க. That's a cross. அதுதான் சிலுவை. Cross is not the work of man, it is the work of God, invisible work of God, invisible power of God. சிலுவை என்பது மனுஷனுடைய செயல் அல்ல, தேவனுடைய மறைமுகமான தேவனுடைய செயலாம். But the point is, Jesus had not done any sin, so no wage, brother. ஆனா இயேசு கிறிஸ்து பாவமே செய்யவில்லை, ஆகவே கூலியே கிடையாது. God the Father made him sin, he didn't do anything. It is made in India like that, he was made sin. இந்தியாவிலே உண்டாக்கப்பட்டது நம்ம சொல்றதை போல பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக மாற்றினார். God made him sin. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, God பிதாவாகிய made him sin. தேவன் அவரை பாவமாக்கினார். This is where the devil made the biggest blunder. He didn't know that Jesus could not be held by death. அவன் அறியாமல் இருந்ததான காரியம் அதுதான், மரணமானது இயேசுவை பிடித்து வைக்க முடியாது என்பதை சாத்தான் அறியாமல் இருந்தான். Who was having the power of death? மரணத்துக்கு அதிகாரி யார்? Devil. சாத்தான் தான். You got it? புரியுதா உங்களுக்கு? Devil was having the power of death. மரணத்துக்கு அதிகாரத்தை சாத்தான் உடையவனாக இருந்தான். Now that power is not working. இப்ப அந்த வல்லமை அங்கே கிரியை He is செய்யல. trying, not working. அவன் முயற்சித்து பார்த்தாலும் அந்த மரணத்தால் கட்டி வைக்க God முடியவில்லை. raised him up. தேவன் அவரை எழுப்பினார்.